நீங்கள் 12th வந்து எக்ஸசைஸ் 1.1ல் இருக்க ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபைன் தி அட்ஜாயின்ட் இருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க 3 4 6 2ன்னு. இதை வந்து நம்ம காலம் ரோ ஒன் காலம் பேஸில் வந்து இண்டெக்ஸ் இப்படி எழுதலாம். பட் இந்த 2x2 மேட்ரிக்ஸ் இது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணால் போதும். இங்கே இருக்கிறத வந்து இங்கே எதாவது இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள், இந்த ரெண்டுத்துக்கும் மைனஸ் சேஞ்ச் பண்ணுங்கள். சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆன்சர் 2 3 அப்புறம் இதுக்கு -6 -4 6 -4 அது அவ்வளோதான். இப்போ செகண்ட் பார்க்கலாம். இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ். இதில் கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணி அட்ஜாயின் கேட்குறாங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். இது எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட் நீங்கள் ஒரு பென்சிலில் வந்து ஓரமாக போட்டுக்கோங்க. இங்கே இருக்க சென்ட்ரலில் மிடில் வேல்யூ வந்து -4 7 4 7 3 4 அப்படின்னு எழுதுங்க. இங்கே இந்த இதில் எடுத்து 1 2 1 1 அப்படின்னு எழுதுங்க. அப்புறம் இங்கே 3 எடுத்து 3 3 2 3 இந்த ஆர்டரில் எழுதுங்க. அப்போ மறுபடியும் 4லேயே கம்ப்ளீட் ஸ்டார்ட் பண்ணலேருந்து முடிங்க. 4 7 3 4ன்னு எழுதுங்க. இப்போ எப்படி அதே அட்ஜாயின் எழுதிட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதை ரெண்டுத்துக்கு கிராஸ் மல்டிப்ளை மைனஸ் பண்ணுங்கள். அப்புறம் இது 7 இதுனா 7 இதை எடுத்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி மைனஸ் பண்ணுங்கள். 3 இது -4 இது 3 -6 4 -3 3 -2 21 இது -12 9 8 8 9 இதை பண்ணிங்கன்னா வந்து உங்களோட வேல்யூ வந்து என்ன மேட்ரிக்ஸ் வருதுன்னா 1 -3 9 1 -5 -1 +9 -1 இருக்குது. இது டிரான்ஸ்போஸ் எடுங்க. டிரான்ஸ்போஸ்னால் ரோஸை காலம் பண்ணணும். இப்போ வந்து காலமை ரோ பண்ணணும். இப்போ இந்த ரோ எடுத்து அப்படி இங்கே இந்த காலம் எடுத்து அப்படி ரோ ஆக்கிடுங்க. இந்த எடுத்து அப்படி காலம் ஆக்கிடுங்க. இந்த காலம் எடுத்து இந்த ரோ ஆக்கிடுங்க. அவ்வளோதான், இந்த ஆன்சர். இல்லை போன 2 சம்மில் இது 3x3 மேட்ரிக்ஸ் தான் பெஸ்ட்டோ. பட் இங்கே ஒரு கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட் கொடுத்தா வந்து ஒரு ஃபார்முலா ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும். தான் இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து பவர் ஆஃப் n - 1 3x3 மேட்ரிக்ஸ். அதனால் 3 - 1 அப்படின்னா -9. அப்புறம் ஆஸ் யூஸ்வல் அட்ஜாயின்ட் எடுக்கணும். இந்த இது பார்த்திங்கன்னா இந்த இதில் அப்படியே வந்து இந்த ஆர்டர் எடுக்கிறோம். 1 -2 2 +1. இப்போ இது பார்த்திங்கன்னா 2 2 2 இந்த வந்துச்சு. -2 1 2 -2. அப்புறம் மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணணும். சென்ட்ரலில் எடுத்து இப்படி வந்து மறுபடியும் சென்ட்ரலில் க்ளோஸ் பண்ணுறோம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து இந்த கிராஸ் ப்ராடக்ட் இப்படிலாம் இந்த கிராஸ் ப்ராடக்ட் இங்கே கிராஸ் இதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி மைனஸ் பண்ணணும். சைன் இதில் முக்கியம் பாருங்கள். 2 மைனஸ் ஆஃப் -4 6 வருது. 2 -2 -4 -6 4 -1 2 மைனஸ் ஆஃப் -4 அதனால் 6 2 4 -1 இது பார்த்திங்கன்னா -2 -4 -6 4 +4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. -1 3 2 மைனஸ் ஆஃப் -4 is 6 2 × 4 as usual. இது டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம். 6 இது அப்படியே இருக்கும், ரோ ஆகிடுச்சு. இது அப்படியே ரோ ஆகிடுச்சு, இது ரோ ஆகிடுச்சு. இப்போ அந்த நமக்கு இந்த மாதிரி தான் ஈக்குவேஷன் சப்ஜெக்ட் பண்ணுறோம். 1/9 இந்த ரோ கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதில் லிமிட் 3 காமனாக இருக்குது. அந்த 3 காமனாக எடுத்திங்கன்னா இந்த 3யோட கேன்சல் ஆகி 9 இங்கே 3 வந்துடும். மற்றெல்லாம் வந்து 2 -2 1 2 1 -2 1 2 2 அப்படின்னு வருது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த சம் பார்க்கலாம்.